ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எம்மியான டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுனாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான எக்கு செஞ்சுக்கலாம். 2 எக்கு நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எக் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சேம் அதே பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட் அளவுக்கு டைஸ்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணுங்க. ரொம்ப வதக்கி விட்டுறாதீங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. நான் ரைஸில் ஆல்ரெடி பாயில் பண்ணிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான சாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சாஸ் சேர்க்கையில் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. க்ரீன் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். ஏன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சது இந்த கெச்சப்புங்க. அதனால் கெச்சப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய ஆளுகளுக்கு செஞ்சு தரீங்கன்னா இந்த கெச்சப் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு கிண்டதுக்கு பாத்திரம் சரியாக வரலங்க. அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கு ஸ்க்ராம்ப் பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான எம்மியான கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.